வாங்க இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயத்தை நம்ம அலசி ஆராய போறோம். தூக்கி போட்ட முற்றிலும் வேலை செய்யாத பேட்டரிகள்ல இருந்து எப்படி முடிவற்ற ஆற்றலை உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு வியப்பான கோரிக்கையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது கொஞ்சம் கூட வழக்கமான அறிவியல் கிடையாது. இந்த புதிய சிந்தனைய முழுசா புரிஞ்சிக்க இத நாம 5 முக்கிய பகுதிகளா பிரிக்கலாம். முடிவற்ற ஆற்றல் கோரிக்கை, 4 முக்கிய கதிர்வீச்சு மூலப்பொருட்கள், துகள் பரிணாம கோட்பாடு, சூரிய ஃபோட்டான் தூண்டல் இயக்கம், அப்புறம் கடைசியா ஆற்றல் மற்றும் உணவில்லா வாழ்வு. சரி, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல இந்த முடிவற்ற ஆற்றல் கோரிக்கைனா என்னன்னு பாத்துருவோம். கண்ணம்மா அறிவியல் ஆய்வகத்தோட ஆராய்ச்சியாளர் இனியன் முன்வைக்கிற காட்சி ஆதாரத்திலிருந்தே இதை நம்ம ஆரம்பிக்கலாம். இத கவனிங்க, இதுதான் அவங்களோட முக்கிய வாதம். முற்றிலும் செயலிழந்த வெறும் 20 கிராமே இருக்கிற சாதாரண வணிக பேட்டரிகளுக்கு மறுபடியும் உயிர் கொடுத்து அதை வச்சு பச்சை வெள்ளை நிற எல்இடி விளக்குகளை தொடர்ந்து எரிய வச்சிருக்காங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? எந்த ஒரு வழக்கமான எரிபொருளும் இல்லாம இந்த செட்டப் தொடர்ந்து 50 நாட்களா ஆற்றலை கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. சாதாரண பேட்டரிகளுக்கு இது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, இந்த சிஸ்டம் கரெக்டா 2.21 வோல்ட் அப்புறம் 30 மில்லி ஆம்ப்ஸ் அப்படிங்கிற அளவுல கொஞ்சம் கூட குறையாம ரொம்ப நிலையா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குதான். சரி, இதெல்லாம் பார்க்க சாத்தியமே இல்லாத மாதிரி தோணுதில்ல. இது எப்படி வேலை செய்யுதுன்னு இதோட இயற்பியல் மூலப்பொருட்களுக்கு போய் பார்க்கலாம். அவங்க கொடுத்திருக்கிற தகவல் படி பார்த்தா இது ஒன்றும் மேஜிக் கிடையாதுங்க. தொடர்ச்சியா ஆற்றலை கொடுக்கிற ஒரு சுழற்சியை உருவாக்குற 4 தனிமங்களோட ஒரு குறிப்பிட்ட கலவை தான் சொல்றாங்க. அதாவது சாதாரண பென்சில்ல இருக்கிற மலிவான கிராஃபைட் குச்சி அப்புறம் பொட்டாசியம், இது ரெண்டையும் இணைக்கும்போது ரொம்ப காலம் நீடிக்கக்கூடிய இயற்கையான அணுச்சிதைவால இயங்குற ஒரு பானோ நானோ நியூக்ளியர் பிளான்ட்டை உருவாக்க முடியும்னு இந்த கோரிக்கை சொல்லுது. இதுல துத்தநாகம் ஒரு கடத்தியாவும் இரும்பு வெளிப்புற உரையாவும் செயல்படுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. காத்துல இருக்கிற நைட்ரஜன் இந்த சிஸ்டம்குள்ள இழுக்கப்பட்டு அது கார்பன் 14ஆக தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்குமாம். இதனால கார்பன் சிதைவால் ஏற்படுற வெற்றிடம் நிரப்பப்பட்டு இந்த அணு சுழற்சி எந்த தடங்களும் இல்லாம நிலைத்து நிக்குது. சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரு முடிவற்ற மீளுருவாக்கம். ஓகே, இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு விளக்குறதுக்கு இப்போ இருக்கிற இயற்பியலுக்கே சவால் விடுற மாதிரி ஒரு புது தத்துவத்தை அவங்க முன்மொழிகிறாங்க. அதுதான் துகள் பரிணாம கோட்பாடு. நம்ம வழக்கமான கிளாசிக்கல் இயற்பியல் என்ன சொல்லுது? பருப்பொருள், அதாவது பிசிக்கல் மேட்டர் காலப்போக்கில் தீர்ந்து போயிடும்னு சொல்லுது. ஆனா இனியனோட கோட்பாடு பேட்டரிகளை தீர்ந்து போற பருப்பொருளா பார்க்காம தொடர்ந்து சுழற்சியில இருக்கிற ஒரு அணுப்பொருளா பாக்குது. இது அறிவியலை முற்றிலும் மாறுபட்ட கோணத்துல அணுகுது. செயலிழந்த தனிமங்கள் எப்படி தொடர்ந்து ஆற்றலை வெளியிடுதுன்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு தான் புள்ளிக்கோடு வட்டம் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்டை சொல்றாங்க. அதாவது துகள்களுக்கு தொடர்ச்சியா குவாண்டம் அழுத்தம் கொடுக்கும்போது அது நேர்கோட்டு இயக்கத்துல இருந்து வட்ட சுழற்சிக்கு மாறுமா. இதோட செயல்முறையை கவனிச்சிங்கன்னா ஒரு 40 நாள் தொடர் பயிற்சி மூலமா துகள்கள் எப்படி நிலையான ஆற்றலை உமிழும் நிலைக்கு கட்டாயப்படுத்தப்படுதுன்னு புரியும். இதுதான் அமைப்பில் நியூட்ரான் நிலைப்புத்தன்மையை உருவாக்கி முடிவற்ற ஆற்றலை கொடுக்குது. அடுத்ததா இந்த குவாண்டம் பெட்டிய நேரடி சூரிய ஒளியில வச்சு ஒரு பரிசோதனை செஞ்சிருக்காங்க. அதோட முடிவுகளை பார்க்கலாம். வீட்டுக்குள்ள இருக்கும்போது 2.2 வோல்ட் கொடுத்த பேட்டரி சூரிய ஒளியில வச்சதும் அப்படியே 3.0 வோல்ட்டா அதிகரிச்சிருக்கு. இது ரொம்பவே குறிப்பிடத்தக்க ஒரு ஏற்றம். சூரிய ஒளியில இருக்கிற ஃபோட்டான்கள் தாக்கும்போது அணு சுழற்சியோட வேகம் 40% அதிகரிக்குது அப்படின்னு இனியன் சொல்றாரு. இதனால விண்வெளி ஆய்வுகளுக்கு இது ஒரு சூப்பரான தொடர்ச்சியான கலப்பின ஆற்றல் தீர்வா இருக்கும்னு அவர் கருதுறாரு. கடைசியா இந்த குவாண்டம் இயற்பியல் கோட்பாடு எப்படி எதிர்பாராத விதமா நம்ம உயிரியல் மற்றும் பழங்கால தத்துவத்தோட இணையதுன்னு பார்க்கலாம். இது கண்டிப்பா உங்களை ஆச்சரியப்படுத்தும். எஸ், வெங்கடேஷன் எழுதின உணவில்லாமல் வாழும் கலை யோகம் முறை அப்படிங்கிற புத்தகத்துல இருக்கிற கொள்கைகளோட இந்த பேட்டரியோட முடிவற்ற ஆற்றல் சுழற்சியை நேரடியா ஒப்பிடுறாங்க. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா இந்த மாற்றி அமைக்கப்பட்ட பேட்டரி எப்படி எரிபொருளே இல்லாம மின்சாரத்தை உருவாக்குதோ அதே போல தூய்மைப்படுத்தப்பட்ட உண்ணாநோன்பிற்கும் மனித உடலாலும் எந்த உணவும் இல்லாம அண்ட ஆற்றலை உறிஞ்சி வாழ முடியும்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் மனித உடலுக்கும் இந்த குவாண்டம் பேட்டரிக்கும் தேவையான அணு மூலப்பொருட்கள் ஒண்ணுதாங்க. நம்ம சாப்பிட்ற வாழைப்பழத்துல இருக்கிற பொட்டாசியம், உடம்புல 18% இருக்கிற கார்பன், இரத்தத்துல இருக்கிற இரும்பு, அப்புறம் துத்தநாகம், இது எல்லாமே இந்த பேட்டரியிலயும் இருக்கு. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த அணுப்பொருள் உண்மையாவே நம்ம உடலோட ஆற்றலை பிரதிபலிக்குதுன்னா குவாண்டம் அறிவியலும் நம்ம பழங்கால முறைகளும் இணையும் இந்த புள்ளி ஆற்றல் பத்தின நம்ம அடிப்படை புரிதலையே மாத்தி எழுத வாய்ப்பு இருக்குல்ல. இது சாத்தியமா இல்லையான்னு தாண்டி இந்த ஒரு புதிய கோணம் அறிவியலின் எல்லைகளை கண்டிப்பா நம்மள சிந்திக்க வைக்குது. மீண்டும் இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன்.